வணக்கம், நான் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40/60 ஃபீட் அளவுள்ள பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோர் பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சைட்டோட பேசிக் டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் பிளான் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அந்த சைட்டோட டீட்டெயில்ஸையும் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம படம் பார்த்துடலாம். ஸோ நமக்கு தெரியும் பிளாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40/60 ஃபீட்டு. பிளாட் ஃபேஸிங் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாட் ஏரியா நமக்கு தெரியும் 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதில் பில்டப் ஏரியா பிளிந்த் ஏரியா சொல்லுவோம். இதில் எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது அவங்க 1800 to 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா செட்பேக் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது மினிமம் 2.5 அடிக்கு வந்து அவங்க எல்லா சைடும் வந்துட்டு செட்பேக்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வாஸ்து கேட்கும்போது பேசிக் வாஸ்து ஃபாலோ பண்ணால் போதும் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் இன் ஈச் ஃப்ளோர் கேட்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷனும் ரிமைனிங் வந்து பார்க்கிங் ஆகும். அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 போர்ஷன்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம் கேட்கும்போது எல்லாமே வந்துட்டு ஈவன் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எல்லா போர்ஷனும் வந்து மினிமம் 2 BHK மாடல் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் கேட்கும்போது மினிமம் 3 கார்ஸ் ப்ளஸ் தேவையான பைக் பார்க்கிங் கேட்டிருக்காங்க. மெயின் டோர் ஃபேஸிங் டைரக்ஷன் கேட்கும்போது அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்றதுனால ஸோ அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பர்டிகுலராக மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கேட்டிருக்காங்க. இது போக அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க கமர்ஷியல் டைப்பில் பில்டிங் இருந்தால் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட வித்தெல்லாம் கொஞ்சம் பெருசாகும் அண்ட் ரூம் சைஸஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி நம்ம ஃப்ளோர் பிளான் ட்ராப் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறதே இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம 2 ஆப்ஷன்ஸ் போட்டிருப்போம். நம்ம முதல்ல வந்துட்டு ஆப்ஷன் 1 பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் தான் ஈஸ்ட் சைட்லேயும் சவுத் சைட்லேயும் வந்து ரோடு இருக்கும். ஸோ ஈஸ்ட் சைடில் பார்த்தோம்னா வந்து 30 ஃபீட் ரோடும் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு இருக்கும். இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டு. அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஒய்டுக்கும் வந்து கேட் போட்டிருப்போம். நியர்பை 40 ஃபீட் ஒய்டுக்கும் வந்துட்டு கேட் போட்டிருப்போம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்ஸ் நிற்க வைக்கிற மாதிரி கார் பார்க்கிங் காமிச்சிருப்போம். கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 34 ஃபீட் பை 20 ஃபீட் அப்படின்ற ரூஃப் கவர்டு கார் பார்க்கிங்கோட ஏரியா இது போக பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்கே நம்ம செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் காமிச்சிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 9 inches பை 8 ஃபீட் 3 inches அப்படின்ற சைஸில் நம்ம பைக் பார்க்கிங் காமிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பைக் பார்க்கிங்கோட பேஸ்மெண்ட்டில் இருந்து பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்காக நம்ம 3 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அடுத்தது பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட எக்ஸாக்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் பை 12 ஃபீட் 4.5 inches அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 4.5 inches பை 12 ஃபீட் 4.5 inches அப்படின்ற சைஸில் நம்ம காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பில்டிங்கோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 inches பை 11 ஃபீட் 6 inches. அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் பை 7 ஃபீட் 6 inches அப்படின்ற சைஸ்லேயே கொஞ்சம் பெருசாகவே காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பில்டிங்கோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக செகண்டாக ஒரு பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 6 inches அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம் அண்ட் லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 9 பை 7 ஃபீட் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு காமன் பாத்ரூமை காமிச்சிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கிச்சன் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வோட ஃபேஸிங் டைரக்ஷன் ஈஸ்ட் பார்த்தா மாதிரியும் அண்டு கிளாஸ் அவுட்டோட ஃபேஸிங் டைரக்ஷன் நார்த்து அண்டு சவுத்து பார்த்தா மாதிரியும் தான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம். அண்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிற காட்டோட டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி வச்சுருப்போம். இதெல்லாம் பேசிக் வாஸ்து ரூலுக்காக வச்சுருப்போம். அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க சைஸஸ் லிவிங்கோட சைஸ் 16 ஃபீட்டுன்றது ஒரு நல்ல வாஸ்துலேருந்து தான். பொதுவாக மெயின் டோரை பார்த்தோம்னா லிவிங்களோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் வைப்போம். பட் ஆனால் கிளைண்ட் வந்து அவங்க ஜஸ்ட் மூவ் பண்ணி சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஏன்னா பைக் பார்க்கிங் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஜஸ்ட் மெயின் டோர் லொக்கேஷனை மட்டும் மூவ் பண்ணி லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நார்த் ஈஸ்ட்லேயே இங்கேயே லொக்கேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கிளைண்ட் கேட்டது போல் இங்கே ஸ்டேர்கேஸ் த்ரெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 inches யூஸ் பண்ணியிருப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்குலாம் வந்து 10 inches யூஸ் பண்ணுவோம் த்ரெட்டோட சைஸஸ். அப்புறம் ஃப்ளைட்டோட வித்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 6 inches அப்படின்ற சைஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மினிமம் 3 ஃபீட் to 3 ஃபீட் 6 inches யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேர் கேஸ் கொஞ்சம் பெருசாக கேட்டதுனால நம்ம 3 ஃபீட் 6 inches யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செட் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடில் 2 ஃபீட் 9 inches நார்த் சைடில் 3 feet யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் வெஸ்ட் சைடில் 3 feet ஈஸ்ட் சைடில் மினிமம் 3 feet யூஸ் பண்ணி காமிச்சிருப்போம். இங்கே நம்ம சவுத் சைடில் நம்ம 2 ஃபீட் 9 inches செட் பேக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம 3 feet யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்டர் டு அவுட்டர் வாலோட
34 ஃபீட் ஆகிடும். ஸோ 34 ஃபீட் அப்படின்றது நல்ல வாஸ்து லென்த்து கிடையாது. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல வாஸ்து லென்த்து கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்துட்டு எவ்ரி 3 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம பில்டிங்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 34க்கு பதிலாக நம்ம 34 3 இன்ச்சஸ் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் 33 9 அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 54 ஃபீட் யூஸ் பண்ணியிருக்கோம். 54 ஃபீட் அப்படின்றது ஒரு நல்ல வாஸ்து லென்த்து. 54 ஃபீட் பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் 1ஓட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம ஸ்டேர்கேஸ் வெளியே மேலே வந்ததுக்கப்புறம் ஃப்ளோர் லேண்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம ஈஸ்ட்டில் ஒரு போர்ஷனையும் வெஸ்ட்டில் ஒரு போர்ஷனாகவும் ஈஸ்ட்டில் ஒரு போர்ஷனாகவும் 2 போர்ஷனாக நம்ம ஸ்பில் பண்ணி காமிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வெஸ்ட் சைடில் இருக்க போர்ஷனை பார்த்துருவோம். ஸோ வெஸ்ட் சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு மெயின் டோர் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 21 ஃபீட் பை 12 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் ஒரு பெரிய லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் 11 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் பை 8 ஃபீட் சைஸ் அப்படின்ற சைஸில் நம்ம கிச்சனை காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பால்கனி காமிச்சிருப்போம். பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 7.5 இன்ச்சஸ் பை 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு பால்கனி காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செகண்டாக ஒரு பெட்ரூம் காமிச்சிருப்போம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு பெட்ரூமை காமிச்சிருப்போம். இந்த வெஸ்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற போர்ஷன் போல தான் இருக்கும். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் லொக்கேஷனை மட்டும் ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சிருப்போம். ப்ளஸ் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியை மட்டும் ஆட் பண்ணி காமிச்சிருப்போம். இப்போ நம்ம அடுத்தது வந்து ஈஸ்ட் போர்ஷனை பார்க்கலாம். ஈஸ்ட் போர்ஷனில் பார்த்தா ஒரு வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி ஒரு மெயின் டோர் காமிச்சிருப்போம். அடுத்தது இந்த போர்ஷனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 9 இன்ச்சஸ் பை 14 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காமனாகவே ஒரு பால்கனி காமிச்சிருப்போம். காமன் பால்கனின்றது லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் பை 2 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு பால்கனியை காமிச்சிருப்போம். லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கிச்சன் காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 9 பை 8 ஃபீட் 1.5 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு கிச்சனை காமிச்சிருப்போம். அப்புறம் லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் பை 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூமை காமிச்சிருப்போம். அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சவுத் கார்னரில் நம்ம ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 3 பை 8 ஃபீட் 1.5 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட கார்னரில் நாம் ஒரு சின்னதாக இன்னொரு பெட்ரூம் காமிச்சிருப்போம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 9 இன்ச்சஸ் பை 12 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம இன்னொரு பெட்ரூமை காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு அடிஷ்னலாக நார்த் வெஸ்ட் கார்னரில் காமன் பாத்ரூம் ஒன்று காமிச்சிருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸில் 4 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் பை 7 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு காமன் பாத்ரூமை காமிச்சிருப்போம். விருப்பப்பட்டால் கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் படியே கூட நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2ல் பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஆப்ஷன் 1 போல தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டதுனால நம்ம டேரெக்டாக ஆப்ஷன் 2ல் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வந்து ஃப்ளோர் லேண்டிங் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சிருப்போம். வெஸ்ட் சைடு ஒரு போர்ஷனும் ஈஸ்ட் சைடு ஒரு போர்ஷனும் வச்சிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வெஸ்ட் சைடு இருக்கிற போர்ஷனை பார்த்துருவோம். வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆங்கிள் பார்த்த மாதிரி ஒரு மெயின் டோர் வச்சிருப்போம். அண்ட் மெயின் டோர் வழியாக உள்ளே போனோம்னா லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 9 பை 12 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் வச்சிருப்போம். அண்டு லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கம் டைனிங் காமிச்சிருப்போம். கிச்சன் கம் டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 11 ஃபீட் 3 பை 12 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் வச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 6 இன்ச்சஸ். அண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் பை 7 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். அண்டு லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் காமிச்சிருப்போம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற போலியே தான் இருக்கும். எக்ஸப்ட் லிவிங் ஹால் அண்ட் கிச்சன் ஏரியா அண்டு காமன் பாத்ரூம் ஏரியா தவிர மீது எல்லாமே வந்து மேலே இருக்க மூணுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்கும். அண்ட் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ப்ரைவேட் சிட் அவுட் காமிச்சிருப்போம் பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னரில். இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதோட சிட் அவுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 9 பை 7 ஃபீட் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு காமன் பாத்ரூமை காமிச்சிருப்போம். அடுத்து இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங்லேயே ஒரு சின்ன பால்கனி ஒன்று காமிச்சிருப்போம். இதை நம்ம சர்வீஸ் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் போர்ஷனில் பார்க்க போகிறோம். ஈஸ்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வச்சிருப்போம். என்ட்ரன்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோயர் காமிச்சிருப்போம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னரில்
லிவிங் கம் டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 feet 9 by 14 feet 4.5 inches அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 feet by 6 feet 4 inches அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு கிச்சன் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 feet 7.5 inches by 8 feet 7.5 inches அப்படின்ற சைஸில் தான் நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet 6 by 3 feet 6 inches அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். அண்டு இதில் செகண்டாக இன்னொரு பெட்ரூம் காமிச்சிருப்போம். அது இந்த போர்ஷனோட நார்த் வெஸ்ட் கார்னரில் 9 feet 9 inches by 12 feet 9 inches அப்படின்ற சைஸில் ஒரு பெட்ரூமை காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet 4.5 inches by 7 feet 6 inches அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு காமன் பாத்ரூமை காமிச்சிருப்போம். அண்ட் இதில் சின்னதாக ஒரு பால்கனி காமிச்சிருப்போம். காமனாகவே பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet by 2 feet 6 inches அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு காமன் பால்கனி காமிச்சிருப்போம். இது போக இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற உட்டன் டீட்டெயில்ஸ், அதாவது ஷெடியூல் ஆஃப் ஜாயினிங்ஸ் எல்லாம் நம்ம இங்கேயே கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட சைஸஸ் எல்லாம் என்ன, பெட்ரூம் டோரோட சைஸஸ் எல்லாம் என்ன, பாத்ரூம் டோரோட சைஸஸ் எல்லாம் என்ன, விண்டோ சைஸஸ் அண்ட் வென்டிலேட்டர் சைஸஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். அண்ட் ஆல் அவுட்டர் வால்ஸ் ஆர் 9 inches, இன்னர் வால்ஸ் ஆர் 4.5 inches திக் அப்படின்றதையும் நம்ம ட்ராயிங்லேயே மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். இது போக இதில் இருக்கிற டோட்டல் பிளாட் ஏரியா அண்ட் டோட்டல் கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டப் ஏரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டப் ஏரியாவே நம்ம இங்கே ட்ராயிங்லேயே மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அண்ட் ஒன் மோர் திங், இதே ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 போர்ஷனும் வச்சு இதில் பக்கத்து பிளாட்டுக்காரங்க ஒரு டிராயிங் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த டிராயிங் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.